சிம்பிளா, ஈஸியா 6 வகையான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதம் முதல் கொண்டு திணை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு, கவுனி அரிசி எல்லாத்துக்குமே பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு முட்டைக்கோஸ்ல சாம்பார், அதுக்கப்புறமா சுண்டைக்காய் காரக்குழம்பு, கூட்டு பார்க்க போறோம். இது பொங்கலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமா இருப்புளி குழம்புலேருந்து ஆரம்பித்து வெண்டைக்காய் பச்சடியெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல பார்க்க போகிறது கேபேஜ் சாம்பார். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ப்ரெஷர் குக்கரில் முட்டைக்கோஸ் சாம்பார் வைக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வரைக்குமே இதை ஸ்டோர் பண்ணலாம், கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் ரைஸ், இட்லி, தோசை, ஊத்தப்பம், அதுக்கப்புறம் ரவை உப்புமா, பொங்கல் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போது ஒரு 1/2 கப் துவரம்பருப்பு, ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை நான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷமாக. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ முட்டைக்கோஸ், பீன்ஸ், அதுக்கப்புறம் மாங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். இப்போது பெருங்காயம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு நல்லா வதக்குங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட இதில் போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதக்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வச்சுருக்கும்போது குழம்பு கெட்டு போகாமல் இருக்கும். இதில் சாம்பாருக்கு போட வேண்டிய எல்லாமே நம்ம போட போகிறோம். இப்போ வெந்தயப்பொடி 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த வெந்தயப்பொடியை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மாங்காய் எல்லாம் போகிறதுனால இது கண்டிப்பாக போட்டாகணும். தக்காளி 1 தக்காளி நல்லா வந்து பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதையும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போது மாங்காய், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், பீன்ஸ், கத்திரிக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஈவன் உருளைக்கிழங்கு, கேரட்டு, காலிஃப்ளவர் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் இருக்கிறதுனால ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. மற்றபடி முட்டைக்கோஸோட ஃப்ளேவரோ மனமோ இதில் வராது. இப்போது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு மிளகாய்த்தூள், சாம்பார் தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ சாம்பார் தூளோட வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரமாக போடுறேன். இதையும் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம துவரம்பருப்பு, அந்த புளி, அந்த தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுவோம், ஆனால் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி போட்டுட்டு ஃபைனலாக விசிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் மசிச்சு விட்டாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, மூடி வச்சு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ஸ்டீமெல்லாம் போனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா வந்து அந்த சாம்பார் பொடி போட்டிருக்கனால திக்னஸ் அதிகமாக இருக்கும். சாம்பார் பொடிங்கிறது சிம்பிள் தான். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் அரிசி, வரமிளகாய், கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பெருங்காயம் எல்லாம் போட்டு நம்ம நல்லா வறுத்து அரைச்சி பண்ணுறது தான் சாம்பார் பொடி. முட்டைக்கோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பொரியல்லேருந்து ஆரம்பித்து கூட்டுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் சால்னா கூட வைக்கலாம். நம்ம குழந்தைங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டைக்கோஸ் மட்டும் சாப்பிட மாட்டாங்க. முட்டைக்கோஸ், பீட்ரூட் எல்லாமே இப்படி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிடிச்சும் சாப்பிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூனிக்கான ஒரு ரெசிபி. சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் இருப்புளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உப்புமாலேருந்து ஆரம்பித்து சாதம், அதுக்கப்புறம் திணை, வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை நல்லா சுடுதண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். வறுத்தரைக்கிறதுக்கு வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 3, அரிசி 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். வெடிக்கிற அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும். மசாலா பொருள் அப்படின்னா இது மட்டும்தான், வேறு கொத்தமல்லி தூள் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டோம். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதோடு சேர்த்து ஒரு 1/2 கப் தேங்காய் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போது இருப்புளி குழம்பு அப்படிங்கிறனால 2 புளிப்பான பொருளுக்கு இன்னொன்று வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும்.
ஒரு 1/4 கப் தயிர் போட்டுக்கோங்க. இது இப்படி பீட் பண்ணும்போது இது நல்லா க்ரீமியாக வந்துடும். இப்போ வெஜிடபிள் அப்படிங்கும்போது நம்ம கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், நூக்கல் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸை வச்சு ஃபஸ்ட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு இது நல்லா வேக வைக்கணும். இது வந்து 3/4 வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றியும் வேக வைப்போம். இப்படி வந்து வைக்க டைம் இல்லைன்னா நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் கூட வச்சுக்கலாம். இப்போது நம்ம புளி தண்ணி நல்ல ஓரளவுக்கு திக்கான புளி தண்ணி தான் ஊற்றிருக்கோம். இதை ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. இந்த புளி தண்ணியில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுனால கெட்டு போகாமல் இருக்கும். அரைச்சி வச்சு விழுது ஊற்றிடலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா திக்காக வர வரைக்கும் இதை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து லைட்டாக மட்டும்தான் பிரிஞ்சு வரும், ரொம்ப பிரிஞ்சு வராது. அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்காது. உங்களுக்கு உப்பு வந்து இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுடலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரைப்புளி குழம்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து புளி வந்து ரொம்ப குறைவாக போட்டு நம்ம செய்வோம். அது வந்து சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இப்போது இது நல்லா ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சு. நான் சொன்ன மாதிரி இது மிளகு குழம்பு மாதிரியெல்லாம் ரொம்ப திக்காகாது. நம்ம காரக்குழம்பு, புளிக்குழம்பு இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதனோட கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை வந்து ஊற்றணும். தயிர் ஊற்றிட்டு அந்த சூட்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா தயிர் நல்லா வெந்துடும். தயிரை ஊற்றிட்டு நீங்கள் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்க அப்படின்னா அது திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதாவது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணாதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேணால் நீங்கள் ஒரு கொதி விடலாம். இதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கடலெண்ணெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் எது வேணாலும் போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு வரமிளகாய், கறிவேப்பிலை, பெருங்காயம், அவ்வளோதான். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம கிரேவியில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், நமக்கு இருப்புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு, காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்த விட ரொம்ப சிம்பிளான மெத்தடு. மசாலா இல்லாமல் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இருப்புளி குழம்புல நீங்கள் முருங்கைக்காயிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே போட்டு பண்ணலாம். ஈவன் நீங்கள் சுண்டை வத்தல் கூட செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதையும் பார்க்கலாம். சிம்பிளாக ஹெல்த்தியாக வெண்டைக்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், திணை, வரகு, சாமை எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். சாதம் போட்டுட்டு மேலே பச்சடி போட்டுட்டு அதுக்கு மேலே நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஏதாவது ஒன்று விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு நல்லா மேட்ச் ஆகும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்லாம். நம்ம இடிச்சு அரைச்ச வெண்டைக்காய் பச்சடி தான் பார்க்க போகிறோம். இப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச ஆர்கானிக் வெண்டைக்காய் இதை எடுத்திருக்கோம். ஒரு துளி மருந்து கூட இல்லாமல் விளைஞ்சது, இயற்கையான முறையில். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். பச்சை வெண்டைக்காய், சிவப்பு வெண்டைக்காய்னு 2 இருக்குது. சிவப்பு வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடலெண்ணெய் ஊற்றுங்க. சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வெண்டைக்காயை வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வரமிளகாய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, தக்காளி, வெங்காயம், ஜீரகம் நல்லா வதக்கணும். தேவைப்பட்ட மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நீங்கள் கொத்தமல்லி தூள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உப்பு போடுங்க. நான் புளி கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டும்தான் நான் வந்து உப்பு போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்லைம் வரும், அதாவது ஜவ்வு மாதிரி இருக்கும், அதனால தான். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கும்போது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு கல் இருந்துச்சு அப்படின்னா இதில் போட்டுட்டு நல்லா இடித்து எடுத்துட்டோன்னாவே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு கூட பண்ணலாம். ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷம் அவ்வளோதான். இடிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஆனால் தண்ணியெல்லாம் விட்டுறாதீங்க. இந்த வெண்டைக்காய் பச்சடி அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நல்லா வந்து அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி போட்டு கொஞ்சம் நல்லா சூடான சாதத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இதே மாதிரியே நான் தேங்காய், மாங்காய் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன். நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உத்தமி கிச்சனில். இதில் நான் பூண்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பூண்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இஞ்சி கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை.
ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். இந்த வெண்டைக்காயை வச்சு நான் வந்து வெண்டைக்காய் ஃப்ரையும் பண்ணியிருக்கேன், அதுவுமே வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு நம்ம பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இப்படி பண்ண பிடிக்கலைன்னா கொஞ்சம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, ஜீரகம்லாம் போட்டு துவையல் மாதிரி கூட வெண்டைக்காய் பச்சடி சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக டேஸ்ட்டாக 10 நிமிஷத்தில் சப்பாத்திக்கும் ரைஸுக்கு ஏற்ற ஒரு சின்ன சைட் டிஷ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் அவசரமாக இருக்கிற டைமில் ஆஃபீஸ் ஸ்கூல் போகும்போது இது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதே சமயம் டேஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மார்னிங் செஞ்சால் நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது. இது வந்து நம்ம வெரைட்டி ரைஸாக கூட எடுத்துகிட்டு போகலாம். இதுக்கு ஒரு 4லிருந்து 5 உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாம். இது எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நம்ம ஒரே மாதிரி க்யூபாக போடுறத விட இது மாதிரி பண்ணும்போது சீக்கிரமாகவே வெந்துடும். ஓரளவுக்கு தின்னாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம் போட்டு நல்லா வதக்கணும். கடுகு பொரியிற அளவுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஃபைனலாக உருளைக்கிழங்கை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மசாலா ஒன்றா கலகும். அதாவது ஆயில், பச்சை மிளகாயோட காரம் இதில் நல்லா இறங்கும். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு திரும்ப வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இது வந்து பொரியல் மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படின்னா கிரேவி மாதிரி பண்ணலாம். நான் பண்ணுறது ட்ரை கிரேவி சப்ஜி மாதிரி. தேவையான உப்பு, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதில் கரம் மசாலா தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து முன்னாடியே போடுறதுனாலும் போடலாம். தேவைப்பட்ட வெங்காயம் இதெல்லாம் வந்து முன்னாடியே நீங்கள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாமே பண்ணலாம். மிக்சியில் ஒரு 5 தக்காளியை போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த விழுதியை ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது நல்லா வந்து ட்ரை ஆக வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அப்போது தக்காளியோட வாசனையும் போயிடும் உங்களுக்கு. அந்த தக்காளி வாசனை போனாவே நல்லா தொக்கு மாதிரி ரெடி ஆகிடும் நமக்கு. உருளைக்கிழங்கு தக்காளி சேர்ந்த தொக்கு மாதிரி. அப்படிங்கும்போது உங்களுக்கு ரைஸு, சப்பாத்தி, பூரி, நான், பராத்தா எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சுண்டை வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஃபைனலாக கசூரி மேத்தி போட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி, தயிர் ஊற்றுனீங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு கிரேவி ஆகிடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி போடுவோம். கொத்தமல்லி போட்டுட்டு டைரெக்டாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம முன்னாடி உப்பு போட்டுட்டோம். நம்ம தேவையான அளவு உப்பு, நெய் வந்து நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம். நெய் பிடிக்காதவங்க பட்டர் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணும்போதே நல்லா வெந்துடும். ஸோ நீங்கள் வந்து வெந்துருச்சான்னு பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம முன்னாடியே ரோஸ்ட் பண்ணதுனாலையும் நல்லா வெந்துடும். உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது மட்டும் ஓரளவுக்கு தின்னாக பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக முடிஞ்சிடும். இந்த உருளைக்கிழங்கு சப்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லா வெஜிடபிள்லேயுமே பண்ணலாம். தின்னாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு இப்படி பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாகவும் வெந்துடும், சத்துக்களும் போகாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறமா தோசை, இட்லி கூட ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கொஞ்சம் கிரேவியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே மெத்தடு தான், ஆனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா அது கிரேவி. ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரைஸ்க்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காயில் ஒரு வத்த குழம்பு. அது ட்ரை பண்ண சுண்டைக்காயை வச்சு நம்ம பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். சிம்பிளாக ஈஸியாக சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் திணை, வரகு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். 15 நிமிஷத்தில் பண்ணிடலாம். நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் கசப்பு தன்மை இருக்கும், அது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும்.
ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். எதையுமே பெருசாக அரைச்சி பண்ண போகிறது கிடையாது. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுண்டை வத்தல், இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடணும் தண்ணியில். அதுக்கப்புறமா இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வேகும். ஏன்னா நம்ம எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பெருங்காயம் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயம். அதுக்கப்புறமா வெந்தயப்பொடி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த சுண்டைக்காய் வத்தல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு கூடிய சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இப்போது பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வெங்காயம் நல்லா வதங்க வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. அப்புறம் தக்காளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 தக்காளி இருக்கும். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா கொத்தமல்லி தூளும் சாம்பார் தூளும் நம்ம போடுறோம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இதில் சாம்பார் தூள் வந்து பார்த்திங்கன்னா திக்னஸை கொடுக்கும். இதே வந்து இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காய், வரமிளகாய், கறிவேப்பிலை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி பண்ணுறது ஒரு மெத்தட். அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடுறது. இதே வந்து பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காயை வச்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போது புளி தண்ணி ஊற்றுறோம். புளி தண்ணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் இருக்கும். இது புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்காகும் கிரேவி. அதே சமயம் ஓவராகவும் நமக்கு திக்காகக்கூடாது. ஓரளவுக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாவே நமக்கு போதும். கடைசியாக நல்லெண்ணெய் ஊற்றுவோம். அதுக்கப்புறம் வெல்லம் போடுவோம். அவ்வளோதான். காரம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா முன்னாடியே ஒரு 3 மிளகாயை எண்ணெயில் வறுத்து போட்டுக்கலாம். வெல்லம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன். ஏன்னா நம்ம புளி போட்டிருக்கிறதுனால புளியோட டேஸ்ட் ரொம்ப ஓவராக டாமினேட் பண்ணும். வெல்லம் போட்டோமா அப்படின்னா பேலன்ஸாக வச்சுக்கோதைய. ஸோ வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி நல்ல சூடான சாதம், அதுக்கப்புறமா ஈவன் பொங்கலுக்கு கூட பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காய் வத்தல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வத்தல் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான சுண்டைக்காயிலையும் பண்ணலாம். அதுவுமே நல்லாயிருக்கும். ஆனால் என்னென்னா சுண்டைக்காய் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெடி பண்ணோடனே கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆகும். ஸோ அதுப்போ நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டு பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் தண்ணிக்கெல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இதுக்கப்புறமா ஒரு கூட்டு, அது பொங்கல் மட்டும் இல்லாமல் எல்லா ரைஸுக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். எல்லா வெஜிடபிளையுமே சேர்த்து பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சத்துக்களுமே ஸ்கிப் ஆகாது. ஸோ உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். இதில் மொச்சக்கொட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். முதல்ல எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். கிட்டத்தட்ட நமக்கு 7லேருந்து 8 காய் தேவைப்படுறதுக்கு. ஸோ அவ்வளோ போட்டு பண்ணால் தான் நம்ம ப்ளைனாக இருக்கிற பால் பொங்கலுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வச்சுட்டிங்க அப்படின்னா 2 நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தோசைக்கு எடுத்துக்கலாம், நார்மல் ரைஸ்க்கு வந்து போட்டு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம உப்மாவுக்கு கூட இந்த கூட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ இதில் நான் போட்டிருக்கிற இந்த காய்கறிகளுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். இதுதான் பேசிக். நீங்கள் கூட வெள்ளை பூசணி கூட போட்டுக்கலாம். இப்போ கத்திரிக்காயும் வாழைக்காய் மட்டும் நம்ம தண்ணியில் போடணும். இல்லை அப்படின்னா நம்ம கருத்து போயிடும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. மொச்சக்கொட்டையும் எடுத்து வச்சுக்கிறோம். புளி வந்து நம்ம ஒரு இன்ச்சு புளியை வந்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி. இதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும். முதல்ல இந்த காயெல்லாம் போட்டுருங்க. மொச்சக்கொட்டையை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதே வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் தான் விடணும். அதே மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாய் தூள் தேவையில்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம்.
இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இது வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு பாதி வெந்ததுக்கப்புறம் தான் கத்திரிக்காயும் நம்ம வாழைக்காயும் போட போகிறோம். இதை போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் சொன்ன மாதிரி பருப்பு எதையுமே வேக வைக்கணும்னு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஏன்னா முக்கால்வாசி வெந்தன உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் எல்லாத்துக்குள்ளேயும் உப்பு நல்லா இறங்கிடும். வறுத்தரைக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், கொத்தமல்லி, கொஞ்சம் மட்டும் மிளகு, வரமிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறமா அரைச்சி அந்த பேஸ்ட்டு நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம். இதெல்லாமே வந்து அந்த கூட்டுக்கு திக்னஸை கொடுக்கக்கூடியது தான். ஸோ இதில் நம்ம துவரம்பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து திக்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பெல்லாம் போடாதனால நமக்கு அந்த கூட்டுக்கு வந்து பருப்பு வேக வச்சு போடுற அந்த டேஸ்ட் வந்து துவரம்பருப்பு கொடுக்கும். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி தேங்காய் ஒரு 1/4 கப் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் 1/2 கப் தேங்காய் கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மியில் போட்டும் அரைக்கலாம். ஸோ நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே சமயம் நீங்கள் சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க. இந்த அளவுக்கு நமக்கு அரைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. ஸோ எல்லா காய்கறிகளும் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிடணும். இதை ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும். நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் சுடு தண்ணியில். அப்படி நீங்கள் ஊற வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம புளியோட எல்லா அந்த டேஸ்ட்டுமே வந்து நமக்கு இறங்கிடும். புளியும் வேஸ்ட் ஆகாது, நமக்கு புளிச்சாறு எல்லாமே கிடச்சிரும். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் நீங்கள் வேக வைங்க. ஸோ புளி தண்ணியில் வேகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கடலைப்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால திக்னஸ் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு வந்து கூட்டு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் இல்லை தின்னாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இடையில தண்ணி பத்தலைன்னா கூட நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும். நீங்கள் நார்மல் கோல்டு வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா அது கெட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து தண்ணி ஊற்றும் போது கொதிக்கிற தண்ணி ஊற்றணும். இப்போது கடைசியாக நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டுட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல கலரும் வந்துருச்சு. ஸோ பர்ஃபெக்டாக வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தான் நம்ம தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், அதிகமாக இருக்கிறதுனால. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கணும். நான் வந்து கருவேப்பிலையும் மிளகாய் போடுறது நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் திரும்ப கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், அதுக்கப்புறமா வரமிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன். இது அப்படியே நம்ம கூட்டில் போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பால் பொங்கல், பொங்கல் கூட்டு அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக பொங்கலுக்கு செய்கிறது. ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணுன்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதுலேயும் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8000 ரெசிபிஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும்.